السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக அல் மீசான் என்ற நூலை படிக்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் அத்தருசு சாதிஸ் 6ஆம் பாடத்தை நாம் படித்தோம். இந்த 6ஆம் பாடத்தில் லன் என்ற வார்த்தை முஸ்தக்பிலான ஃபிஅலில் நுழைகிறது. அப்படி நுழையும் போது இந்த முஸ்தக்பிலான ஃபிஅலுக்கு என்ன அர்த்தம் ஏற்படும், மேலும் அந்த முஸ்தக்பிலான ஃபிஅலினுடைய கடைசியில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் படித்தோம். இந்த வகுப்பில் லன், லா, லம் ஆகிய வார்த்தைகளின் அர்த்தம் என்ன, முதாரியான வினைச்சொல்லில் வரக்கூடிய லம், லா, லன் ஆகிய வார்த்தைகளினுடைய அர்த்தங்கள், ஒப்பீடு. மேலும் இந்த லன் என்ற வார்த்தைக்கு கடந்த வகுப்பில் நாம் நிச்சயமாக அவன் ஒரு ஆண், செய்ய மாட்டான் என்ற அர்த்தத்தை கூறியிருந்தோம். எதன் அடிப்படையில் என்றால், இந்த பாட புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய அர்த்தத்தின் அடிப்படையில். இந்த பாட புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல நீங்க பார்த்தீங்க சொன்னா 59வது பக்கத்துல ஃபிஅல்களுக்கான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஃபிஅல்களுக்கான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதுல லை யஃப்அல, லை யஃப்அல என்ற இந்த கடந்த வகுப்பில் படித்த, அதாவது 6ஆம் பாடத்தில் இடம்பெறக்கூடிய லை யஃப்அல என்ற இந்த வினை சொற்களுக்கு நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான், லை யஃப்அலா நிச்சயமாக அவர்கள் இரு ஆண்கள் செய்ய மாட்டார்கள் என்ற அர்த்தத்தை இந்த புத்தகத்தில் தமிழாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது சரியான தமிழாக்கம் கிடையாது. லை யஃப்அல என்ற வார்த்தையினுடைய சரியான தமிழாக்கம் என்னவென்றால், அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான், அல்லது ஒருபோதும் செய்ய மாட்டான் என்று அர்த்தமாகும். அவன் ஒரு ஆண் ஒருபோதும் செய்ய மாட்டான் அல்லது செய்யவே மாட்டான் என்ற அர்த்தமாகும். இந்த அர்த்தத்தை லால்பேட்டை மதரசாவினுடைய முன்னாள் முதல்வர் மரணித்து விட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான், ஷேக் அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அர்த்தத்தை அவர்களுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய கடந்த வகுப்பினுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்களிடம் கல்வி பயின்ற மாணவரான உஸ்தாத் ரஹ்மத் ரஃபீக் மன்பை அவங்க இந்த ஒரு திருத்தத்தை நமக்கு எடுத்து சொன்னாங்க. அவங்க 15 ஆண்டுகளாக ஆவணியாபுரத்தில் இயங்கி வரும் மஅஹதுல் ஹைராத் என்ற அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி தற்போது அவங்க ஊர்லேயே ஆசிரியராக, பெண்கள் மதரசாவினுடைய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகையான ஷேக் ஹத்தீப் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களும்
இந்த அர்த்தத்தை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் புத்தகத்தில் நிச்சயமாக இந்த அர்த்தம் எழுதப்பட்டிருக்குது. நிச்சயமாக இந்த அர்த்தம் எப்போது வரும் என்றால், தஅக்கீதுடைய நூன் கடைசியாக சேர்ந்து வரும்போதுதான் நிச்சயமாக இந்த அர்த்தம் வரும். அது 7வது பாடத்துல இடம்பெறுது. லயஃப்அலன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். தஅக்கீதுடைய நூனும் தஅக்கீதுடைய லாமும் முதாரியான ஃபிஅலில் சேர்ந்து வரும்போது நிச்சயமாக என்ற அர்த்தம் கிடைக்கும். ஆனால் லன்னுக்கு நிச்சயமாக என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக ஒருபோதும் செய்ய மாட்டான், அல்லது செய்யவே மாட்டான், அல்லது அறவே செய்ய மாட்டான் என்ற அர்த்தமாகும். ஒப்பிட்டு பார்க்கலாம். லா வந்தால், இப்போ உதாரணமாக முதாரியான ஃபிஅல் தனியாக வரும்போது எஃப்அலு செய்வான் என்ற அர்த்தமாகும். எஃப்அலு என்ற முதாரியான ஃபிஅலுடன் லா அந்நாஹியா சேரும்போது, லா அந்நாஹியா வந்துச்சுன்னு சொன்னா கடைசியில் சுக்கூன் வரும். லா தஃஅல், நீ செய்யாதே என்ற அர்த்தமாகும். லா அந்நாஹியா என்று சொல்லப்படும். அதுவே லா அந்நாஃபியா, நஃபியுடைய லாம் ஒருமையானால் லா யஃப்அலு, அவன் செய்ய மாட்டான் என்று அர்த்தமாகும். யஃப்அலு செய்வான், லா யஃப்அலு அவன் செய்ய மாட்டான் என்று அர்த்தமாகும். உதாரணமாக யக்துபு அவன் எழுதுவான், லா யக்துபு அவன் எழுத மாட்டான். அதுவே நஹி விலக்கலாக இருந்தால் லா தஃஅல், லா தக்துப், நீ எழுதாதே என்ற அர்த்தம் கிடைக்கும். அதற்கு முன்னால லா அன் நாஹியா வரும். கடைசியில சுக்குன் செய்யப்பட்டிருக்கும். லா தக்துப், நீ எழுதாதே, நீ எழுத வேண்டாம். லம் வந்தால் முதாரியான ஃபிஅல்ல லம் நுழையும் போது மாதியான அர்த்தம் கிடைக்கும். மாதியான இறந்த கால அர்த்தத்தை அது கொடுக்கும். அதே போல முதாரியான ஃபிஅலுடைய கடைசியில லம் ஜஸ்ம் சுக்குன கொண்டு வரும், ஜஸ்மு செய்யும். உதாரணமாக லம் யஃப்அல், அவன் செய்யவில்லை. லம் யக்துப், அவன் எழுதவில்லை என்பதை போல. லன் வந்தால் லன் யஃப்அல, அவன் செய்ய மாட்டான், ஒருபோதும் செய்ய மாட்டான், அல்லது செய்யவே மாட்டான் என்ற அர்த்தமாகும். இப்ப இந்த அர்த்தத்தின் அடிப்படையில தான் இந்த பாடத்தை நாம அணுக வேண்டும். அப்ப நிச்சயமாக என்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அர்த்தம் சரியான அர்த்தம் கிடையாது என்பதாக அஷேக் அப்துர் ரஹ்மான் வன்பஇ ரஹிமஹுல்லா அவர்களும் அஷேக் அஷேக் ஹத்தீப் சாஹிப் ரஹிமஹுல்லா அவர்களும், இவங்க தமிழ்நாட்டினுடைய அதாவது அரபு மொழி ஆசிரியர்களில் மிக முக்கியமான ஆசிரியர்கள், இருவரும் வஃபாத்தாகி விட்டார்கள். இருவருடைய மன்னரைகளை அல்லாஹு தாலா விசாலமாக ஆக்கி கொடுப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. பாருங்கள், இன்றைய பாடத்தினுடைய அந்த நினைவூட்டலை நம்ம சரி செய்து கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்போ 34வது பக்கத்தில் கடந்த வாரம் படித்த அந்த பாடத்தின் அர்த்தத்தை இவ்வாறு மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி? லன் யஃப்அல, அவன் ஒரு ஆண் செய்யவே மாட்டான், ஒருபோதும் செய்ய மாட்டான், அல்லது செய்யவே மாட்டான். லன் யஃப்அலா, அவர்கள் ஆண்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். லன் யஃப்அலு, அவர்கள் பல ஆண்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். லன் தஃப்அல, அவள் ஒரு பெண் செய்ய மாட்டாள், அறவே ஒருபோதும் செய்ய மாட்டாள். லன் தஃப்அலா, அவர்கள் இரு பெண்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். லன் யஃப்அல்ன, அவர்கள் பல பெண்கள்
செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். லன் தஃஅல, நீ ஒரு ஆண், ஒருபோதும் செய்ய மாட்டாய். லன் தஃஅலா, நீங்கள் இரு ஆண்கள், ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். லன் தஃஅலு, நீங்கள் பல ஆண்கள், ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். லன் தஃஅலி, நீ ஒரு பெண், ஒருபோதும் செய்ய மாட்டாய். லன் தஃஅலா, நீங்கள் இரு பெண்கள், ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். லன் தஃஅல்ன, நீங்கள் பல பெண்கள், ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். லன் அஃஅல, நான் ஒரு ஆண், ஒருபோதும் செய்ய மாட்டேன். லன் நஃஅல, நாங்கள் பல ஆண்கள், ஒருபோதும் செய்ய மாட்டோம். இது இந்த சீகாக்கள் அல் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபியு, மன்ஃபியான மஅரூஃபான முஸ்தக்பிலான வினைச்சொல், லன்னை கொண்டு வரக்கூடிய வினைச்சொல். முஅக்கதுக்கான அர்த்தம் தக்கீதை கொண்டு நிச்சயமாக என்ற அர்த்தம் கிடையாது, ஒருபோதும் என்ற அர்த்தமாகும். அஹ் ஒருபோதும் அல்ல, அறவே என்ற அர்த்தம். மஜ்ஹூலாக வாசிக்கும் போது லை யுஃஅல, அவன் ஒரு ஆண், ஒருபோதும் செய்யப்பட மாட்டான். இதே போல அப்படியே கடைசி வரைக்கும் அர்த்தம் செய்து பாருங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன்னா இது நடத்திட்டோம், அதனால நம்ம ரிப்பீட்டா திரும்ப சொல்லல. இதற்கான உதாரணங்களாக குர்ஆனிலிருந்து பல உதாரணங்களை மேற்கோள் காட்டலாம். அந்த உதாரணங்களிலும் இதே அர்த்தத்தை தான் நாம வைக்கணும். உதாரணமாக சூரா பக்ராவில் இடம்பெறக்கூடிய வசனம், அல்லாஹு தஆலா காஃபிர்களை பார்த்து கூறுகிறான், இந்த வேதத்தில் இந்த வேதத்தின் விஷயத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், இந்த வேதத்தில் இடம்பெறக்கூடிய சூறாவை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று கூறக்கூடிய அந்த வசனத்தினுடைய தொடரில் ஃபஇல்லம் தஃஅலூ, நீங்கள் செய்யவில்லை என்றால், லம்முக்கான உதாரணம் இங்க வந்துருச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலன் தஃஅலூ, நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். இங்க எப்படி அர்த்தம் கொடுக்கணும்? நிச்சயமாக செய்ய மாட்டீர்கள் அல்ல, மாறாக வலன் தஃஅலூ, ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்ப லன்னு வந்தனால தஃஅலு தஃஅலூன, இந்த நூனு போக்கப்பட்டு விட்டது. எதற்காக என்று சொன்னால், லன் முதாரியான ஃபிஅலுக்கு நஸ்ப் செய்யும். நஸ்பின் அடையாளமாக இந்த ஜம்அல நூனு போக்கப்பட்டிருக்கு. இதே முஃப்ரத் ஒருமையாக இருந்தா லன் தஃஅல என்று வரும். சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல குர்ஆனில் இடம்பெறும் மற்றொரு உதாரணம், வஇத் குல்தும் யா மூசா, மூசா நபியிடத்தில பனு இஸ்ராயில்கள் கூறினார்கள். அதை அல்லாஹ் தஆலா இங்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான். வஇத் குல்தும், நீங்கள் கூறிய சமயத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். யா மூசா, மூசாவே, லன் நுஅ்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரா, அல்லாஹுவை நாங்கள் பகிரங்கமாக பார்க்கும் வரை உம்மை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம். லன் நுஅ்மின, நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம், ஒருபோதும் நம்பிக்கை கொள்ள மாட்டோம், இல்ல நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம், லக்க உம்மை, ஹத்தா நரல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கும் வரை, ஜஹ்ரத்தன், பகிரங்கமாக, பகிரங்கமாக நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கணும் என்பதாக பனு இஸ்ராயில்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறினார்கள். இப்ப இந்த வசனத்தை இடம்பெறக்கூடிய லன் உமின கவனித்து பாருங்கள். லன்னு வந்தனால முதாரியான ஃபிஅலுடைய கடைசியில் நஸ்ப் செய்யப்பட்டுள்ளது. அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா, நஸ்புடைய அடையாளமாக இங்க ஃபத்ஹா வந்துள்ளது. என்ன அர்த்தம்?
லன் நுமின, நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம். நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம். அறவே நம்பிக்கை கொள்ள மாட்டோம். அல்லது ஒருபோதும் நம்ப மாட்டோம். லக்க உம்மை. ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரா, நாங்கள் அல்லாஹுவை பகிரங்கமாக பார்க்கும் வரை. அதே போல குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய மற்றொரு உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பனு இஸ்ராயீல்கள் கூறினார்கள், மன்னு சல்வா என்ற உணவை அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயீல்களுக்கு உணவாக கொடுத்திருந்தான். அந்த உணவை சாப்பிட்டு வந்த அந்த மக்கள் அஹ், அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த உணவையே அவங்களுக்கு சாப்பிட்டு சலிச்சு போய்விட்டது போல. எனவே அவங்க இது அல்லாத பூமியிலிருந்து விளையக்கூடிய தாவரங்கள், வெங்காயம், பூண்டு, வெள்ளரி, இன்னும் பருப்பு, இது போன்ற உணவுகள் வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்ட செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் குறிப்பிடுகிறான். அதில் இடம்பெறக்கூடிய லன் நஸ்பிரா நமக்கு இந்த பாடத்தினுடைய உதாரணமாக இருக்கிறது. பாருங்கள், வஇத் குல்தும், மேலும் நீங்கள் கூறிய சமயத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். யா மூசா, மூசாவே, லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹித், ஒரு உணவில் ஒருபோதும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். லன் நஸ்பிர, ஒருபோதும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். அஹ், பொறுமையாக இருக்கவே மாட்டோம். லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹித், ஒரு உணவின் மீது என்பதாக அவர்கள் கூறினார்கள். லன் வந்தனால முதாரியான ஃபிஅலுடைய கடைசியில அஹ், நஸபு செய்யப்பட்டுள்ளது. அலாமத்து நஸ்பாக இங்கே ஃபத்ஹா வந்துள்ளது. லன் நஸ்பிர, ஒருபோதும் நாங்கள் பொறுமையாக இருக்கவே மாட்டோம். அலா தஆமின் வாஹிதின், ஒரு உணவின் மீது. அப்ப இங்க நிச்சயமாக இந்த அர்த்தம் வைக்கக்கூடாது. என்ன அர்த்தம் கொள்ள வேண்டும்? ஒருபோதும் நாங்கள் பொறுமையாக இருக்கவே மாட்டோம். அதே போல குர்ஆன்ல மற்றொரு உதாரணம் பார்க்கலாம். அஹ், وقالوا لن تمسنا النار تمس تمسنا النار وقالوا, அவர்கள் கூறினார்கள். இங்கே யூதர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா கூறுகிறார், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வகாலு, அவர்கள் கூறினார்கள், லன் தமஸ்ஸனா, எங்களை தீண்டாது, ஒருபோதும் தீண்டாது, அன்னார், நரகம், இல்ல ஐயாமம் மஅதூதஹ், எண்ணப்பட்ட சில நாட்களே தவிர, எண்ணப்பட்ட சில நாட்களே தவிர நரகம் எங்களை தீண்டாது என்பதாக பெருமையடித்து அந்த வேதக்காரர்கள் கூறிய செய்தி அல்லாஹு தஆலா இங்கு கூறுகிறான். வகாலு, அவர்கள் கூறினார்கள், லன் தமஸ்ஸனன் நாரு, எங்களை நரக நெருப்பு தீண்டாது, அறவே தீண்டாது, அல்லது ஒருபோதும் தீண்டாது, இல்ல ஐயாமம் மஅதூதஹ், எண்ணப்பட்ட சில நாட்களே தவிர. அதே போல அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற உதாரணத்தை பார்க்கலாம். அப்ப இங்க நீங்க கவனிங்க, லன்னு வந்தனால லன் தமஸ்ஸ, லன் தமஸ்ஸ, இது பெண்பால். பெண்பால் முஅன்னத் காயிபா இருக்கிறதுனால லன் தமஸ்ஸ முஃப்ரத். அதே போல ஃபலை யுக்லிஃபல்லாஹு அஹ்தஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய ஒப்பந்தத்திற்கு ஒருபோதும் மாற்றமாக நடக்க மாட்டான். ஒருபோதும் மாற்றமாக நடக்க மாட்டான். ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். ஃபலை யுக்லிஃபல்லாஹு, அல்லாஹு தஆலா மாற்றமாக ஒருபோதும் நடக்க மாட்டான். அஹ்தா, தன்னுடைய அஹ்த், உடன்படிக்கைக்கு. அதே போல
மற்றொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். வலை யதமன்னௌஹு அபதா. இங்க நல்ல தெளிவான அர்த்தத்தை இந்த லன் கொடுத்திருப்பதை நீங்க பார்க்கலாம். அதே யூதர்கள் அங்க பார்த்தோம்னு சொன்னா, அந்த யூதர்கள் ரொம்ப நாள் வாழ்வதற்கு, உயிரோடு இருப்பதற்கு ஆசைப்படுறாங்க. ஆனா மௌத்த ஒருபோதும் ஆசை வைக்க மாட்டார்கள் என்பது அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். சூரா பக்கரா 95ஆம் வசனம். பாருங்கள். வலை யதமன்னௌஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அவர்களுடைய கைகள் முற்படுத்திய காரணத்தினால் அபதா ஒருபோதும் மரணத்தை அவர்கள் ஆசை கொள்ளவே மாட்டார்கள். ஆசை கொள்ளவே மாட்டார்கள். வல்லன் வந்தனால ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள், ஆசை கொள்ள மாட்டார்கள் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. அதே போல மற்றொரு உதாரணத்தை நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். அஹ் وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى. وقالوا மேலும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கூறினார்கள், அந்த யூதர்கள் கூறினார்கள், லன் யதுகுலல் ஜன்னத, சொர்க்கத்தில் அறவே நுழைய மாட்டார், இல்லா மன் கான ஹூதன், யூதராக இருக்கக்கூடியவரை தவிர, அல்லது நசாரா, கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவரை தவிர வேறு யாரும் அறவே சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்பதாக அவர்கள் கூறினார்கள். இப்ப இங்கேயும் லன் வந்தனால முபாரியான ஃபேலுடைய கடைசியில் ஃபத்ஹா வந்துள்ளது. இது நஸ்புடைய இடம். அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹது. அதே போல வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். வலன் தர்தா அன்க, நபியே உம்மை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள், அறவே பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அல் யஹூது யூதர்களும், வலன் நஸாரா கிறிஸ்தவர்களும், ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும் அவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை அவர்கள் ஒருபோதும், ஒருபோதும் என்ற அர்த்தம் கிடைக்குது, ஒருபோதும் அவர்கள் திருப்தி கொள்ள மாட்டார்கள், பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். க உம்மை, அங்க உம்மை. லன் வந்தனால என்ன அர்த்தம் கிடைக்குது? ஒருபோதும் என்ற அர்த்தம் கிடைக்குது. ஒருபோதும் அவர்கள் திருப்தி கொள்ள மாட்டார்கள், ஒருபோதும் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அன்க உம்மை. அதே போல இன்னொரு அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இன்னொரு உதாரணம். இதெல்லாம் நமக்கு இந்த உதாரணங்கள் அதிகமா படிக்கிறனால குர்ஆன் ஓதும் போது இந்த மாதிரியான இடங்களில் இந்த அர்த்தத்தை என்ன செய்யணும்? செய்து பார்க்கணும். அப்ப இன்னும் நமக்கு நல்லா புரிய வரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். குர்ஆன்ல வரக்கூடிய லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க பார்க்கலாம். லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ. இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக நிராகரிப்பாளர்கள், லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும், அறவே ஒருபோதும் அவர்களுடைய செல்வங்கள் அவர்களுக்கு பயனளிக்காது. ஒருபோதும் என்ற அர்த்தத்தை லன் இங்க கொடுக்குது. வல அவுலாதுஹும், அவர்களுடைய பிள்ளைகளும் ஒருபோதும் அவர்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். மினல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே ஷைஅன், கொஞ்சமும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறி காட்டுகிறான். அதே போல லன் தமஸ்ஸனன் நாரு, இது படிச்சதுதான்.
ஆ. فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை மார்க்கமாக யார் பொருந்திக் கொள்வாரோ, யார் தேடிக்கொள்வாரோ, فَلَن يُقْبَلَ مِنْهُ, அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, அவர் மறுமை நாளில் நஷ்டவாளிகளில் இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். فَلَن يُقْبَلَ مِنْهُ, அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. فَلَن يُقْبَلَ, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அர்த்தமா? ஒருபோதும். அதே போல லன் துக்பல, ஃபலன் யுக்பல, இதெல்லாம் அந்த அர்த்தம் தான். இதோட நம்ம இந்த உதாரணத்தை முடித்துக் கொள்ளலாம். சூரா ஆல இம்ரானில் இடம்பெறக்கூடிய உதாரணம் 92வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய உதாரணம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்துடன் தொடர்பான ஒரு உதாரணம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நன்மையை ஒருபோதும் நீங்கள் பெறமாட்டீர்கள். லன் தனாலுல் பிர்ர, நன்மையை நீங்கள் பெறமாட்டீர்கள், அறவே பெறமாட்டீர்கள். ஹத்தா துன்ஃபிகு, நீங்கள் செலவு செய்யும் வரை. மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்து. இப்ப நீங்க விரும்பக்கூடியதிலிருந்து செலவு செய்யும் வரை. அப்படி நீங்க செலவு செய்யலைன்னு சொன்னா அந்த முழுமையான நன்மையை உங்களால் பெற முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த இடத்துல லன் தனாலு, ஒருபோதும் நீங்கள் பெற மாட்டீர்கள் என்ற அர்த்தம் லன் லன் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஒருபோதும் நீங்கள் பெற மாட்டீர்கள். அல் பிர்ர, நன்மையை, ஹத்தா துன்ஃபிகு, நீங்கள் செலவு செய்யும் வரை, மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப இந்த உதாரணங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம், லன் ஆகிறது ஒருபோதும் ஒருபோதும் செய்ய மாட்டாய், ஒருபோதும் செய்ய மாட்டாய் அல்லது அறவே செய்ய மாட்டாய் என்ற அர்த்தத்தை நமக்கு தருகிறது. உதாரணமாக லன் அதுஹன, ஒருபோதும் நான் புகைக்க மாட்டேன். லன் அக்திப, ஒருபோதும் நான் பொய் உரைக்க மாட்டேன். இது போல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் மீசானுடைய பாடத்தில் பாடப்புத்தகத்திலிருந்து அத்தருசு சாபி, 7வது பாடத்தை நாம் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப இன்றைய வகுப்பில் மிக முக்கியமாக லன்னினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம். கடந்த வகுப்பில் நாம் கூறிய அர்த்தமானது அது பிழையானது. அந்த அர்த்தம் புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு ஃபீஹிம், அல்லாஹு தஆலா இந்த புத்தகத்தை தொகுத்த முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ், இந்த புத்தகத்திற்கு விளக்கம் கொடுத்த அறிஞர்களுக்கு அருள் புரிவானாக. அவங்க நிச்சயமாக இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மூத்த மார்க்க தமிழ் உலகத்தினுடைய அறிஞர்களான அஷேக் அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லா, அஷேக் ஹத்தீப் சாஹிப் ரஹிமஹுல்லா ஆகிய மூத்த மரணித்துவிட்ட அறிஞர்கள் இதற்கு ஒருபோதும் அல்லது அறவே செய்ய மாட்டான், ஒருபோதும் செய்ய மாட்டான் என்ற அர்த்தத்தை மொழியாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் இன்றைய வகுப்பில் லா அன் நாஃபியா முதாரியான ஃபேல்ல வரும்போது கடைசியில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்பதை தெரிந்து கொண்டோம். லா எஃப்அலு, அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் என்ற அர்த்தம் கிடைக்கும். அதுவே லா அன் நாஹியா இருந்தால் கடைசியில சுக்கூன் வரும். லா தஃப்அல்,
நீ செய்யாதே என்ற அர்த்தம் அங்க கிடைக்கும். லம் வந்தால் லம் எஃப்அல், அவன் செய்யவில்லை என்ற மாதியான அர்த்தம் கிடைக்கும். கடந்த இறந்த கால அர்த்தம் கிடைக்கும் லம் வரும்போது. லம் வந்தாலும் கடைசியில என்ன வரும்? சுக்கூன் வரும். லம் வந்து முதாரியான ஃபெயலுடைய கடைசிக்கு ஜஸ்ம் செய்யும். அலாமத்துல் ஜஸ்மி முஃப்ரதுல சுக்கூன் வந்து இருக்கும். அதுவே இருமை பன்மையில நூனு போக்கப்பட்டிருக்கும். லன் வறுமையானால் இந்த லன் முதாரியான ஃபெயலுக்கு நசபு செய்யும். அன் லன் கை இதன், இதே போல நசபு செய்யக்கூடிய மற்ற எழுத்துக்கள் இருக்குது. அன் லன் கை இதன், அது மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அவாமில்ல மனப்பாடம் செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அன் லன் கை இதன், இந்த 4 வார்த்தைகளும் முதாரியான ஃபெயலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய வார்த்தைகளாகும். லன் அப்ப லன் வந்தனால இந்த முதாரியான ஃபெயலினுடைய கடைசிக்கு நசபு வந்து இருக்குது. அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா, இருமை பன்மையில நூன் போக்குவதன் மூலமாக அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹத்து காணப்படுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி.